அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல், பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கைகள். இஸ்ரேலை அடித்து நொறுக்கும் ஈரான், சிதைந்து கிடக்கும் இஸ்ரேலின் மிகப்பெரிய நகரம். இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதல், பதுங்கிய இஸ்ரேல் பிரதமர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் செயல்படாது, ஈரான் தெரிவிப்பு. இடையில் சிக்கிய அமெரிக்கா, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானின் தூதுவர் அவசர அறிவிப்பு. இஸ்ரேலின் 2 F-35 போர் விமானங்களை அடித்து நொறுக்கிய ஈரான். இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ஈராக். இஸ்ரேல் ஈரானிடம் ஸ்ரீலங்கா விடுத்துள்ள வேண்டுகோள். ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட 3 ஆளில்லா விமானங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை அலை ஒன்று ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் எச்சரிக்கைகள் ஒளிர தொடங்கியுள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் மையங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என ஏற்கனவே ஈரானுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிரமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளன. இது இஸ்ரேல் நடத்திய வன்கொடுமையான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி வெளியீட்டில் தெரிவித்துள்ளது. இதன்படி ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இதேவேளை தாக்குதலை டெல்-அவிவ் பெருநகர பகுதியில் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் டெல்-அவிவ் முழுவதும் நெருப்பு மண்டலங்களாக காணப்படுகின்றது. அத்துடன் ஈரானில் இருந்து ஏவுகணைகள் வருவதாக எச்சரித்த சில நிமிடங்களிலேயே டெல்-அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களில் பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை அலையொன்று ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஜெருசலேத்தில் வெடிப்பு சத்தங்களை கேட்க முடிந்ததாகவும் டெல்-அவிவில் கரும்புகை தென்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 40க்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகின்றன. ஏவுகணைகள் கட்டிடங்கள் மீது விழுந்துள்ளதாகவும் இதனால் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை எனவும் ஆனால் பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெருமளவு அழிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருமளவு ஏவுகணைகள் இஸ்ரேலின் 2வது மிகப்பெரிய நகரமான டெல்-அவிவை தாக்கியுள்ளதாகவும் டெலிகிராமில் இஸ்ரேல் இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. நகரின் மத்தியில் உள்ள உயரமான கட்டிடம் ஒன்று சேதமடைந்துள்ளதை காண்பிக்கும் படங்களும் வெளியாகியுள்ளன. இதேவேளை சனிக்கிழமை காலையிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஏவுகணை தாக்குதல்களில் இது தப்புவதற்கு ஜெருசலேத்தில் புகலிடங்களை நோக்கி ஓடும் காட்சிகளும் வெளிவந்துள்ளது. இஸ்ரேலில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதன் மூலம் ஈரான் எல்லை மீறிவிட்டது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். ஆனால் இஸ்ரேல் நடத்திய நேற்றைய தின தாக்குதலில் ஈரானில் 70 பேர் வரை உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் ஒரு பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் குஷ்டான் பகுதியில் நடந்த ஏவுகணை தாக்குதல்களில் குறைந்தது 34 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அவசர சேவை மேகடன் டேவிட் அடோம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் ஒரு பெண் ஆபத்தான நிலையில் உள்ளதோடு மேலும் ஒரு ஆண் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டெல் அவிவ் மற்றும் ராமத் கான் ஆகியவற்றை உள்ளடக்கிய குஷ்டான் இஸ்ரேலின் மிகப்பெரிய பெருநகர பகுதியாகும். இவ்வாறு ஈரானின் தாக்குதல் பதிலடிக்கு பயந்து பதுங்கு குழிக்குள் நெதன்யாகு சென்றிருப்பது தற்போது சமூக ஊடகங்கள் வாயிலாக பேசுபொருளாக மாறியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்கா ஆதரிப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்காய் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனத்திடம் பேசிய போது வாஷிங்டனின் அனுமதியின்றி இந்த தாக்குதல் நடந்திருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். மறுபக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை அர்த்தமற்றதாக்கும் வகையில் செயல்பட்டது என்று அமெரிக்கா தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த சமீபத்திய மாதங்களில் தெஹ்ரானில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் பகாய் கூறினார். ஈரானின் பிரதேசத்தை குறிவைக்க சியோனிச ஆட்சி இஸ்ரேல் அனுமதிப்பதன் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அதே நேரத்தில் வேலையை பிரிப்பதாகவும் நீங்கள் கூற முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடன் இனி அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானில் மேற்கொண்ட தாக்குதல்களில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர்களின் சிறப்பு இராணுவ தளபதிகளும் அடங்குகிறார்கள் என்றும் ஈரானின் ஐநா தூதுவர் அமீர் சஜித் இரவானி தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அவர் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்றும் இரவானி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு தகவல் சேகரிப்பு மற்றும் அரசியல் ஆதரவை வழங்கிய அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த தாக்குதலுக்கு பங்குள்ள மற்றும் ஆதரவளிக்கும் நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இதன் விளைவுகளுக்கு பூரணமாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களின் மூலமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஆயுதங்கள் மூலம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் எங்கள் மக்கள் உயிரிழந்ததை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் என இரவானி குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் தீவிரத்தையும் மேல் நாடுகளின் ஆதரவு குறித்து ஈரானின் கடும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகின்றன. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் 2 இஸ்ரேலிய போர் விமானங்களை அழித்து நொறுக்கியுள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இராணுவத்தின் வான் பாதுகாப்பு படை 2 இஸ்ரேலிய F-35 போர் விமானங்களையும் அவர்களின் ஏராளமான மைக்ரோ ஏர் வாகனங்களையும் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி அழித்துள்ளது. இது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலாகவே இதனை கருதப்படுகிறது. விமானிகளின் கதி என்னவென்று இதுவரை தெரியவில்லை, ஆனால் விசாரணையில் தெரிய வரும் எனவும் கூறப்படுகிறது. இதற்கான மேலதிக தகவல்கள் இனிவரும் செய்திகளில் வெளிப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் இந்த அதிபயங்கர தாக்குதலை இஸ்ரேல் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றுதான் இப்பொழுது கேள்வியாக மாறியிருக்கிறது. ஈராக்கிய பிரதேசத்தில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன நிலங்களை நோக்கி பல ட்ரோன்கள் ஏவப்படுவதாகவும் பிராந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்தின் செய்தி நிறுவனம் உட்பட பிராந்திய ஊடகங்களின்படி சனிக்கிழமை இரவு ஈராக்கில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகளை நோக்கி பல ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளது. ட்ரோன்களின் வகை மற்றும் ஏவுதலுக்கான நோக்கம் பற்றிய கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஈராக்கின் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு பேரிடியை கொடுக்கும். ஏனென்றால் ஒரு பக்கம் ஈரான் மாறி மாறி அடுத்தடுத்து ஏவுகணைகளை கொண்டும் பல அதிதிறன் கொண்ட ஏவுகணைகளால் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி வருகிறது. டெல் அவிவை சின்னா பின்னமாக்கி தாக்கி உள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கு 2 பக்க தாக்குதல்களும் திணற வைக்கும் அளவுக்கு இருப்பதாகவும் இது இஸ்ரேலுக்கு ஒரு சோதனை காலமாகவும் கருதப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்க ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமென்று இலங்கை வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இதுகுறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே சமீபத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் குறித்து இலங்கை உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் தங்கள் விவகாரங்களை அமைதியாக நடத்தவும், கலந்துரையாடல்களில் ஈடுபடவும், மோதல் சூழ்நிலையை தணிக்க ராஜதந்திர முயற்சிகளை தொடரவும் இலங்கை வலியுறுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள இலங்கை தூதரகங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன.
மேலும் இரு நாடுகளிலும் வாழும் இலங்கையர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 3 ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட 3 ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாகவும் தடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஏமனில் இருந்து இந்த ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு தலையடியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட இந்த ட்ரோன்களால் இஸ்ரேலில் சைரன்கள் ஒழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இஸ்ரேல் முழுவதும் பெரும் பதற்றமான சூழ்நிலை எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.